விளம்பர மாடல் ஆட்சிக்கு 100க்கு 100 ஒரே அடையாளம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறோம்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்தி இருக்காரு ஸ்டாலின். சென்னையில 100 நாளைக்கு மேல தூய்மை பணியாளர்கள் நடத்தின போராட்டத்தை போலீஸ் மூலமா அடக்கி ஒடுக்குனது திமுக போலீஸ். தூய்மை பணியாளர்கள் எங்களை தனியார் கான்ட்ராக்ட்ல அனுப்பக்கூடாதுன்னு போராடினாங்க. பணி நிரந்தரம், கௌரவமான ஊதியம் கேட்டு கோரிக்கை வச்சாங்க. ஆனா திமுக ஸ்டாலின் அரசு தூய்மை பணியை தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம்னு அந்த கேண்டீன் ஆர்டரையும் தனியாருக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துலயும் கமிஷன் அடிச்சதால சாப்பாடு சரியில்லைன்னு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திங்கிற சோத்துல கமிஷன் அடிக்கிறாங்களே திமுகன்னு திருநெல்வேலி மக்கள் கோபத்துல சாபம் விட்டு இருக்காங்க. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு, சாப்பாடு இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின். அவங்க நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க.